அதாவது விக்ரமுக்கு வந்து வக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்க பார்வதி. அப்போ ஏகப்பட்ட பேர் வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கும் அந்த வக்கரத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிச்சார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு பார்வதி அவர்கள் ஒரு தக்க பதிலடி வந்து கொடுத்தாங்க. ஆனால் அது என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன், கலாய்க்கிற மாதிரி ஒரு மோடில் நல்ல வார்த்தைகளை வந்து கொட்டுவாப்பில் நம்ம விக்ரம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொட்டியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்னென்னா, பார்வதியோடைய அம்மா நேற்றுக்கு காலையில் வந்து வந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 மணி நேரத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதமெல்லாம் வாங்கி, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருந்துகிட்ருக்கீங்க, செம்ம எனர்ஜி வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, நல்ல விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, கானா பாக்ஸு பாட்டு பாடுந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இருந்தது உங்கள் கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் எல்லாம் காலில் விழுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வினோத் விழுறாப்புல, பார்வதி விழுறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம் அமித் அவர்கள், அப்புறம் சாண்ட்ரா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுறாங்க. சில பேர் வந்து விழலை, ஓகேங்களா? அதெல்லாம் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து வெளியே போயிட்டாங்க, ஓகேவா? டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பாய் பாய் பாய்மா 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 அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்போது என்னம்மா நீ என்ன, அவங்க இந்து தானே, நீ என்ன பாயின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வினோத் ஒரு கவுண்டரை போடுறான். அங்கேருந்து இன்னொரு கவுண்டர் வருது. அந்த கவுண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய் வீட்டம்மா அப்படின்றத வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க, சிம்பாலிக்காக வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திவ்யா கணேஷும் அதை தான் வந்து சொல்கிறாங்க. கமருதீனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, கமருதீன் நீங்கள் பாடுறா என்ன சொல்கிறாங்களே, சிம்பாலிக்காக சொல்லிட்டு போகிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனை தொடர்ந்து நம்ம விக்ரம் இருக்கார்ல, அவர் வந்து அதாவது உங்கள் அம்மா எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ், அதே போல் நீ எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனால் அது ரொம்ப அழுத்தி சொல்கிறாப்புல, காமெடியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கே இது பாசிட்டிவாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரமுக்கும் நம்மளுடைய கனியக்கா அவர்களுக்கும் 2 பேருக்குமே வந்து இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ புரட்டி போட போகிறாங்க, பார்வதியை போட்டு அடி அடின்னு அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க, சரிங்களா? ஆனால் அங்கே நடந்த சீனே வந்து வேறு. அவங்க அம்மா பெரும்பான்மோ அதை பற்றி பேசாமலே வந்து போயிட்டாங்க. பேசினாங்க, பட் இன்டைரக்டாக பேசினாங்க. என்ன பேசணுமோ அதை பற்றி மட்டுமே பேசிவிட்டு அழகாக வந்து போயிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி வக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொட்ட ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் நீங்கள் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவர் சொன்னது உண்மை தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து கிடையாது. பட் அதுக்கப்புறம் பார்வதியோட ரிப்ளை என்னவாக இருக்குது அப்படின்னா, ஆமாடா நான் நெகட்டிவ் தான்டா, என்னடா இப்போது என்ன இப்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி, வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்கிற மாதிரி நான் நெகட்டிவ் தான், ஒரு பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ் இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நெகட்டிவாகவே இருந்துட்டு போகிறேன்ப்பா தம்பி, உங்களை மாதிரிலாம் பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னால் வந்து நடிக்கலாம் முடியாது அப்படிங்கிறதையும் போட்டு தெறிக்க விட்றாங்க. எப்படி உங்களை மாதிரி பாசிட்டிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுவீங்களே, அப்படியெல்லாம் என்னால் வந்து நடிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விக்ரமுக்கு ஏன் வந்து ஓட்டிங்ஸில் வந்து சரிவு வந்துடுச்சு, ஏன் விக்ரமை வந்து மக்கள் வந்து பெருசாக இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையை ஏற்றுக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் காரணம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அவரை ஒரு அம்பியாக பார்த்துட்டாங்க. திடீர்னு அந்நியனாக மாறுறது, அதுக்கப்புறம் வேறு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டும் பொழுது என்ன இவன் நல்ல பையனாச்சு, இவன் எப்படி இப்படியெல்லாம் பண்ணுறான், ஏன் இவன்லாம் பேசிகிட்டு இருக்கான், இப்படி இவன் ஏன் அக்ரெசிவாக கேம் ப்ளே பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளார மக்கள் போயிட்டாங்க. ஸோ அதனால தான் ஓட்டிங்ஸை போடல, ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம விக்ரம் அவர்கள் அப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே நீ எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் உங்கள் அம்மா, எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் நீ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பார்வதி உன்ன மாதிரிலாம் என்னால் நடிக்க முடியாதுப்பா, பாசிட்டிவ்னா நான் நெகட்டிவாகவே இருந்துட்டு போகிறேன், ஒன்றும் தப்பு கிடையாது, நான் ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்க போகிறேன், நீங்கள்லாம் ஒரு ஆடான போட்டு அதில் பாசிட்டிவிட்டியெல்லாம் காட்டுவீங்க, எனக்கு அது தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி தெறிக்கி விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அமித் அண்ட் சாண்ட்ரா 2 பேரும் வந்து பார்வதியை கட்டி அணைச்சி, பாரு நீ என்னென்னமோ பதட்டப்பட்டுட்டு இருந்த, என்ன பதட்டப்பட்டுட்டு இருந்த, ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கலை, அம்மா புரிஞ்சுப்பாங்க, எப்பயுமே பிள்ளைங்களுக்காக தான் அம்மா வந்து நிற்பாங்க, அப்பா வந்து நிற்பாங்க, ஸோ அதுதான் பேரண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் கூட என்னென்னமோ எதிர்பார்த்தேன், ஆனால் எதுவுமே வந்து நடக்கலை, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் அவங்களெல்லாம் கட்டி பிடிச்சி ஒரு இது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ எல்லாம் ஓகே தான், ஆனால் வந்து இவனுங்கெல்லாம் இருக்கிறானுங்க பாரு, இந்த விற்கிற மாதிரி ஆளுங்கள்லாம், இவனுங்கெல்லாம் ஏதாவது ஒன்று பேசி கீசி சொதப்பி விட்ருவானுங்களோ அப்படின்றதுல தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலையும் மக்களே நிஜமாகவே அவங்க அம்மா அப்படி நடந்துக்கிட்டது வந்து ஃபுல் பாசிட்டிவ் டு த பார்வதி, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அவங்க வந்து அதை பார்வதி அமித்து சாயந்தரம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது விக்ரமும் கனி அவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்றது தெரியல, ஆனால் மியூட்டில் போட்டாங்க. மேபி அதை பார்வதியை பற்றி தான் வந்து பேசியிருப்பாங்க. பாரேன் எப்படிப்பட்ட பொண்ணை வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு கூட கேட்டிருந்துருக்கலாம், ஓகேவா? ஏன்னா விக்ரம் அப்படி சொன்ன ஒரு ஆள் தான்.
உங்கள் அம்மாவை நான் பார்க்கணும், உங்களை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்றத நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அந்த விஷயத்தை இங்கே பயன்படுத்திட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓகே மக்கள், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.